நம்முடைய ஜமாத்தின் சார்பில் ஃபித்ரா வசூல்கள் செய்து அல்லது ஜக்காத்துகள் அல்லது நன்கொடைகள் இது போன்ற தர்மங்களை எல்லாம் வசூல் செய்து ஏழை எளிய மக்கள் அல்லது அதற்கு தகுதியானவர்களுக்கு நாம் விநியோகம் செய்து வருகிறோம். இப்படி விநியோகம் செய்கின்ற பொழுதே பல கோடிக்கணக்கான ரூபாய்களை நம் ஜமாத்தை நம்பி தருகிறார்கள். அதை அப்படியே மக்களுக்கு மத்தியில் கொடுக்கணும். சில பேருக்கு நம்முடைய ஜமாத்தை எப்ப பார்த்தாலும் விமர்சனம் பண்ணணும் என்ற கோணத்தில் இருக்கிறாங்கல்ல, அவங்க இதுலையும் புகுந்துட்டு இந்த ஃபித்ரா தொகையெல்லாம் இவங்கள்ட்ட கொடுக்காதீங்க, குறிப்பா தௌஹீத் ஜமாத்துல கொடுக்காதீங்க. ஏன்பா கொடுக்க கூடாது? அது மார்க்கத்திலே இல்லாத ஒண்ணு. ஏன்பா இல்ல அப்படின்னு அடுத்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஃபித்ரா கொடுக்குறீங்கன்னா நீங்க கொடுத்துட்டு போங்க. அது எதுக்கு அந்த நிறுவனத்தில் அல்லது அந்த அமைப்பில் கொடுத்து நீங்க கொடுக்கணும்னு சொல்றீங்க? ரெண்டாவது, குவைத்தில் நீங்க இருக்கிறீங்க அல்லது வெளிநாட்டில் நீங்க வாழ்றீங்க. வெளிநாட்டில் வாழக்கூடிய நீங்க இவங்கள்ட்ட கொடுத்துதான் ஃபித்ரா கொடுக்கணுமே. உங்க பகுதியில் கொடுத்துட்டு போங்க. ரசூல்லா ஃபித்ரா தொகையை மதீனாவில் வாங்கினாங்க, மதீனாவில் விநியோகம் பண்ணாங்க. ரசூல்லா மதீனாவில் வாங்கின அந்த ஃபித்ரா தொகை தூக்கிட்டு மக்கால் உண்டையா கொடுத்தாங்க? மதீனாவில் தானே கொடுத்தாங்க. ஷாமுக்கு அனுப்புனாங்க, சிரியாவுக்கு அனுப்புனாங்க, அங்க வாங்கி அங்க கொடுத்தாங்க. அப்ப நீங்க குவைத்தில் இருந்தீங்கன்னா குவைத்தில் வாங்கி இங்க கொடுத்துட்டு போயிருங்க. ஊர்ல இருந்தீங்கன்னா அங்க உள்ளவங்க அங்கேயே கொடுத்துட்டு போட்டும். எதுக்கு நீங்க இவங்கள்ட்ட கொடுத்து இவங்க எதுக்கு ஊர்ல கொடுக்கணும்? இது எல்லாம் ஆதாரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. முதல்ல தர்மத்தை பொறுத்த மட்டில் இவங்க சொல்லக்கூடிய இலக்கணத்தில் அல்லாஹ் ரசூல சொல்லல. தர்மம் கொடுங்கிறான். தர்மம் யார்ட்டனாலும் வாங்கலாம். அதை உரியவர்கள்ட்ட கொடுக்கணும். உரியவர்கள் என்ன? அந்த பகுதியில் இருந்தாலும் கொடுக்கலாம், வெளிநாட்டில் இருந்தாலும் கொடுக்கலாம், எங்கே இருந்தாலும் அதற்கு தகுதியானவர்கள் இருக்கிறார்கள் என்றால் தகுதியானவர்கள் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு வழங்கலாம். இஸ்லாத்தை பொறுத்தவரையிலும் ஒரு நாடு ஒரு ஊரு இந்த எல்லையில தான் கொடுக்கணும், இந்த எல்லையை தாண்டி கொடுக்க கூடாது இப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டே இஸ்லாத்துல கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க பாருங்களேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆவியாங்கக்கூடிய ஒரு நபி தோழரை யமனுக்கு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் போது நபி அவர்கள் சில பிரச்சாரத்தையும் சொல்லி அனுப்புறாங்க. இது சஹீல் புகாரில 1375வது செய்தியாக இடம்பெறுகிறது. அப்ப ரசூலா சொல்றாங்க, முஆவியாவே நீங்க அங்க போனீங்கன்னா முதல்ல அல்லாஹ் பற்றி சொல்லுங்க. அல்லாஹ்வை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அவர்களுக்கு 5 நேர தொழுகை இருக்குது என்று சொல்லுங்க. அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு நோன்பு கடமையா இருக்குதுன்னு சொல்லுங்க. இப்படியே ரசூலா சொல்லிட்டே வரும்போது இவர்களை எல்லாம் ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஜக்காத்து கடமை என்று நீங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு ரசூலா சொல்றாங்க, இன்னல்லாஹ இஃப்தரா அலைஹிம் சதகத்தன் ஃபி அம்வாலிஹிம், அல்லாஹ் அவர்களுடைய சொத்துக்கள்ல செல்வங்கள்ல சதக்காவை ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான். அது எப்படிப்பட்டது தெரியுமா? தூஹது மின் அக்னியாயிஹிம், அவர்களிலே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள்ட்ட இருந்து வசூல் செய்யப்பட்டு வதுரத்து அலா ஃபுகராயிஹிம், அவர்களே உள்ள ஏழைகளுக்கு விநியோகம் செய்யப்படும். செல்வந்தங்கள்ட்ட வசூல் பண்ணணுமா, அதை ஏழைகள்ட்ட கொடுக்கணுமா? இது ரசூலா சொல்றாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? யமன் நாட்டுக்கு ரசூலா அனுப்பி வைக்கிறாங்க. அங்க போய் அவங்க ஜக்காத்து தந்தா நீ வசூல் பண்ணு. வசூல் பண்ணணுங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரம் தானே. அடுத்து ஒரு பகுதியில இருந்து இன்னொரு பகுதிக்கோ அல்லது அங்க இருந்து இங்க இருந்தோ எந்த நாட்டுக்கும் எந்த ஊருக்கும் கொடுக்கலாம் என்பதற்கு இன்னொரு செய்தியை பாருங்களேன். புகாரில 3165வது செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலகட்டத்தில் பஹ்ரைன்ல இருந்து ஒரு பெரிய பொருளாதாரம் வருகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் பஹ்ரைன் தெரியுதுல, இப்பவும் இருக்குதுல, இந்த பஹ்ரைன்ல இருந்து மதீனாவுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பெரிய பொருளாதாரம் வருது. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? மஸ்ஜித் நபவிக்கு முன்னால அந்த பொருளாதாரத்தை அப்படியே பரத்தி வைக்கிறாங்க. எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பரத்தி வைக்கிறாங்க. உடனே அப்பாஸ் வாரார், ரசூலுல்லாஹ்வுடைய உறவுக்காரர் அப்பாஸ் இருக்கிறார்ல, அவர் வாரார். அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, நான் பத்ர் யுத்தம் நடந்துச்சுல, அப்ப எதிர் அணியில இருந்தேன். அப்ப என்ன கைதியா பிடிச்சிங்க, என்னுடைய சகோதரனை கைதியா பிடிச்சிங்க. அப்ப நாங்க ஈட்டு தொகையெல்லாம் கொடுத்துட்டு தான் உங்கள இருந்து விடுதலை பெற்றோம். நான் அன்னைக்கு நிறைய காசெல்லாம் உங்கள்ட்ட தந்திருக்கிறேன். இப்ப இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்ல, அப்ப அதனால இப்ப நிறைய செல்வம் வந்திருக்குது. பஹ்ரைன்ல இருந்து குமிச்சு போட்டுக்கல பள்ளிவாசலுக்கு முன்னால, இதுல இருந்து எனக்கு ஏதாவது தாங்க. அவர் கேட்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படியாப்பா எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. உடனே அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பெரிய மூட்டை நிறைய அந்த பொருளை எல்லாத்தையும் அள்ளி அள்ளி போடுறாரு. அள்ளி போட்டுட்டு தூக்குறாரு, தூக்க முடியல. அவ்வளவு ஆசை, அதை தூக்குறாரு, தூக்க முடியல. உடனே ரசூலாட்ட, அல்லாஹ்வின் தூதரே
நீ ஒரு ஆளை விட்டு என் முதுகுல தூக்கி விட சொல்லுங்களேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரசூலா சொல்றாங்க, அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், அதெல்லாம் நான் யார்ட்டையும் நான் அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். சரி ஆயிட்டு நீங்க அடுத்த ஆள்கிட்ட சொல்ல வேண்டாம், நீங்களாவது தூக்கி விடுங்களேன். எப்படி இருக்குது ரசூலா? அதையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க. இவர் நின்னு பார்த்தார், கொஞ்சம் முன்னுக்கு வந்துருங்க. இவர் நின்னு பார்த்தாரு, கடைசியா தூக்க முடியல அப்படின்னு ஆன உடனே கடைசி வேற வழியே இல்லையே, அந்த சாக்குல இருந்து அவர் அள்ளி வச்ச பொருளை இருந்து கொஞ்சம் பொருளை அப்படியே தூக்கி கூட போடுதாரு. திரும்பவும் தூக்கி பார்க்கிறாரு, தூக்க முடியல. திரும்பவும் அல்லாஹ் யாரையாவது உதவிக்கு வர சொல்லுங்களேன், சொல்ல மாட்டேன். சரி நீங்களா தூக்கி விடுங்களேன், தூக்கலாம் மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அள்ளி கூட போடுதாரு. கடைசி இப்படி அள்ளி போட்டுட்டு அவரால் எவ்வளவு தூக்க முடியுமோ அதை தூக்கிட்டு அப்படியே போறாரு. ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, பேராசையை பாருங்களேன், எவ்வளவு ஊத்திட்டு போறாரு. சரி பாட்டும் அப்படின்னு விட்டுருதாங்க. இப்ப இது எதுக்கு சொல்ல வரேன்? எங்கேயோ இருந்த வந்த பொருள், பஹ்ரைன்ல இருந்து வந்த பொருளை ரசூலுல்லாஹ் மதீனாவுல அவங்க விநியோகம் பண்றாங்க. அவங்க இருந்த பகுதியில எல்லாரும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஊர்ல வசூல் பண்ணி அந்த ஊர்ல கொடுக்க கூடாது, அங்க வசூல் பண்ணது இங்க கொடுக்க கூடாதுன்னு இந்த ஹதீஸுக்கு என்ன செய்யக்கூடிய தூக்கி தூரப்பட்டுருவோமா? அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் ஜாபிர் அவங்க அறிவிக்கிறாங்க. இதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய காலம் முடிஞ்சு அபூபக்கருடைய ஆட்சி காலம், பஹ்ரைன்ல இருந்து இதே மாதிரி காசு வருது, பணம் எல்லாம் வருது. அப்ப அபூபக்கர் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது உங்கள்கிட்ட ஏதாவது வாக்குறுதி தந்தால் நான் அதை தருவேன், இதை தருவேன், அவ்வளவு தருவேன் அப்படின்னு ஏதாவது வாக்குறுதி தந்து இருந்தாச்சுன்னா அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் என்கிட்ட வாங்கிட்டு போங்க. உடனே ஜாபிர் வரார். ஜாபிர் வந்து சொல்றாரு, அபூபக்கர் அவர்களே, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும்போது என்கிட்ட ஒரு தகவலை சொல்லிட்டு போனாங்க. என்னப்பா சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பஹ்ரைன்ல இருந்து காசு வரும், செல்வங்கள்லாம் வரும், அப்படி வரும்போது உனக்கு இப்படி தருவேன், உனக்கு இப்படி தருவேன், அப்படி தருவேன் அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதை ஜாபிர் அறிவிக்கிறார். ஜாபிர் இப்படியே சொல்றாரு, ரசூலுல்லாஹ் எனக்கு பஹ்ரைன்ல இருந்து வந்தா இப்படி தருவேன் அப்படி தருவேன்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி தான். அப்படியா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? ஆமா. சரி உடனே எடுத்துக்க அப்படிங்கிறாங்க அபூபக்கர். இவர் ஏறத்தாழ ஒரு 500 திர்ஹம் உள்ள பொருளை அப்படியே எடுக்கிறாராம். உடனே அபூபக்கர் பார்த்தாங்களாம், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அப்படி தருவேன் இப்படி தருவேன் சொன்னாங்கல்ல, எடு. அவர் சொல்றாரு, நான் கொஞ்சம் தான் எடுத்தேன், அபூபக்கர் வந்து எனக்கு 1500 திர்ஹம் அளவுக்கு நிறைய பொருளை தந்தாங்க. இப்ப இதுல என்ன மேட்ரு? பஹ்ரைன்ல இருந்து வந்தக்கூடிய பொருளை ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, இத மாதிரி வந்தா கொடு. அதனாலதான் அபூபக்கர் கொடுத்தாங்க. அப்ப ஒரு நாட்டுடைய பொருளை இன்னொரு நாட்டுல ரசூலுல்லாஹ் விநியோகம் பண்றாங்க அப்படின்னு சொன்ன இதுதானே. பொதுவா இஸ்லாத்திற்கு இது மாதிரி எல்லா வரையறை எல்லாம் உண்டா? இங்க தர்மம் பண்ணா இங்கதான் கொடுக்கணும், இந்த காமன்ல தர்மம் பண்ணா இந்த காமன்ல உள்ள ஆளுக்கு தான் கொடுக்கணும், காமன்ல உள்ள அதெல்லாம் ஹராம் அப்படியே சொல்ல முடியும்? கொடுக்க முடியுமா? அது சாத்தியமா? அது ஒரு ரூம்ல இருக்கிறீங்க, ஆளுக்கு 5 ரூபாய் தர்மம் தாங்க, ஒரு 2 தீனார் தாங்கன்னு கேட்கறீங்க, திர்ஹம் தாங்கன்னு கேட்கறீங்க, எங்கப்பா செலவு பண்ணுவ? நம்ம ரூமுக்குள்ளேயே தான் செலவு பண்ணணும். அப்படியா? இப்படிதான் இஸ்லாம் சொல்லுமா? தேவைன்னா ரூம்ல உள்ள ஒரு ஆளுக்கு தேவைன்னா அங்கேயும் கொடுப்போம், ரூம்ல உள்ள வெளியே உள்ள ஆட்களுக்கு தேவைன்னா அங்கேயும் கொடுப்போம். ஒரு வரையறை கிடையாது. அப்ப அதனால இவங்க சொல்லக்கூடிய இந்த சட்டங்கள் அனைத்துமே குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான ஒரு சட்டம். இவங்க சொல்றாங்களே, இங்க வசூல் பண்ணது அங்க கொடுக்க கூடாது, அங்க வசூல் பண்ணது இங்க கொடுக்க கூடாதுங்கறாங்கல்ல, அப்படி இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல எல்லாம் எங்க வசூல் பண்ணாலும் தேவை உள்ள மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க.